மெய்யழகன் படத்தை இயக்கியதற்காக வந்துட்டு கார்த்தி அவர்கள் வந்து ஒரு தார் காரை வந்துட்டு அந்த இயக்குனர் பிரேமுக்கு வந்துட்டு பரிசளிக்கிறார். நிறைய பேர் பார்க்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன ஒரு காரு ஒருத்தர் பரிசளிக்கிறாரு, அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை வந்துட்டு படைக்கிறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு வணிக ரீதியாக இந்த படம் வந்துட்டு வெற்றியா தோல்வியாங்கிற பேச்சே இங்கே ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குங்கிற ஒரு நிலையில் ஒரு தயாரிப்பாளர், அதாவது சூர்யா தான் அது தயாரிப்பாளர், கார்த்தி வந்துட்டு அதில் நடிக்கிறார் அப்படின்னும் போது அந்த குடும்பம் சேர்ந்து வந்துட்டு அந்த இயக்குனரை வந்து கௌரவிக்கணும், அந்த இயக்குனருக்கு வந்துட்டு நாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த பரிமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. பொதுவாக கேட்பாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னும், எனக்கு தார் கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த தார் கார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜீப் மாதிரி இருக்கக்கூடிய வாகனம் வந்துட்டு பெரும்பாலும் பிடிக்கும் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிரேம் அதை அழகாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு கார்த்தி வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு இவர் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு தார் ரொம்ப பிடிக்கும், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொடுத்த அந்த விதம் இருக்கு இல்லையா. இதுதான் உலகத்தின் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்க